வாங்க ஒரு கருவாட்டு குழம்பு வைப்போம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பழுவாக்காய் வெட்டி வச்சுருக்கேன். கருவாட்டு குழம்புக்குள்ள போட்டால் சூப்பராக இருக்கும். ஒரு 10 பழுவாக்காய் கொஞ்சம் லேசாக செவந்துருச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வேகவும் நல்லா மொறு மொறுன்னு எடுத்துக்கலாம். வாழைக்காய், கத்தரிக்காய் அதுக்கெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன். கருவாடு கழுவி வச்சுருக்கேன். வாங்க பார்ப்போம். வாரேன் ஒரு கருவேப்பிலை இவ்வளோ வேலை. இந்த வாரேன் மசாலா பொடி எடுத்து வச்சுருக்கேன். புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இந்த வாரேன் சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த வாரேன் வெந்தயம், சோம்பு பொடியிட்டோம். பொடியை நம்ம என்ன இந்த பழுவாக்காய் வெட்டி வச்சுருக்கோம்ல, பழுவாக்காய் அதை தூக்கி போடுற முதல்ல வறுவல். பழுவாக்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கணும். அதுதான் நல்லாயிருக்கும். நல்லா வரைஞ்சிருச்சுன்னா அது குழம்புக்கு நல்லா வெந்துடும். கருவாட்டு குழம்புக்கு நல்ல மனமாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கிற காய். நல்லா வேகட்டும். அப்புறம் நம்ம போடுவோம் பச்சை மிளகா, தக்காளியை. நல்லா வேகட்டும். அந்த எண்ணெயிலே கிடந்து அந்த காய் பழுவாக்காய் வெந்துடணும். அதுதான் நம்ம இது கொண்டாந்து போடுறதுக்கு, நம்ம மற்றது போட்டு வதக்கிறது சரியாக இருக்கும். நல்லா வதங்கிடணும் எண்ணெய் வந்து. இப்போ காயை என்ன செய்கிறது, அப்போலாம் அரிசி உலையில் போட்டு அது அப்போ பிஞ்சு காயாக இருக்கும். ரொம்ப பிஞ்சு காயாக பிடுங்கி போடுறது. சோறு ஒரு அரை வேக்காடு வேகும்போது இந்த காயை நறுக்கி நல்லா கழுவிட்டு போட்டுறது. இதுக்குள்ள சுடுகஞ்சி மாதிரி காய்ச்சறது. இப்போ சுடுகஞ்சிக்கு மாதிரி போட்டுறது. போட்ட உடனே நல்லா வெந்து குழஞ்சிரும். வெந்து குழையவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த காய் வெந்து குழையவும் என்ன செய்யறது, அதோட நம்ம கஞ்சி இறக்கி வச்சு நல்லா ஊற்றி குடித்தோம்னா அதுவும் அப்படியே கழிப்பட்டுக்கிட்டு நல்லாயிருக்கும். சுடுகஞ்சி காய் போடணும், நல்லாயிருக்கும். அந்த வரக்கட்டை இப்போ போடுவோம். நல்லா ஓரளவு இறங்கிடுச்சு. இப்போ இந்த தக்காளியும் வெங்காயத்தையும் நல்லா வேக. இப்போ நம்ம என்ன செய்யறோம், கருவாட்டை ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு இருக்குது. நம்ம லேசாக உப்பு போடுறோம். அந்த காய்கறிக்கு மட்டும் பிடிக்கிட்டோம்னா நெய் போடுறோம். கல் உப்பு. அந்த கருவாட்டை கொஞ்சம் உப்பு இருக்குது. சுடுதண்ணி தான் வச்சு கழுவியிருக்கேன். எல்லாத்தையும் ஓரளவு வதக்கிட்டேன். அப்புறம் மசாலையை போட்டு மசாலா பொடி புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அதில் மசாலா போட்டு கலக்கி அப்புறம் ஊற்றணும். ரெண்டாவது கடைசியில் இறக்கும்போது தேங்காய் பால் புளிஞ்சு வச்சுக்கோங்களா, ஒரே பால் தான் புளிஞ்சு வச்சுருக்கேன். அதை ஊற்றி லேசாக பொரிக்கவும் அதோட நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். வதக்கட்டேன். ஓரளவு கத்தரிக்காய், தக்காளினா லேசாக வதங்கி வருது. பழுவாக்காய் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. நல்லாயிருக்கு.
குழம்பு ரொம்ப நாளாக நான் அந்த காயெல்லாம் திண்டு அப்போல்லாம் நல்லா காட்டேரில் ஓட செடியில் படர்ந்து இந்த செடி நல்லா காய்ச்சி கொஞ்சம் காயா அப்போ போய் ஆஞ்சிட்டு வந்து பண்ணோம். இப்போ இந்த கத்திரிக்காய் வாழைக்காய் வச்சுருக்கோம்ல, ஆறுக்கி வச்சுருக்கோம், வாழைக்காயும் கத்திரிக்காய் அதை போடுவோம். மூணு கத்திரிக்காய் 2 வாழைக்காய் போட்டு காயெல்லாம் ஒரு வதங்கிட்டு புளியோட மசாலா போட்டு கரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றோம். கொஞ்சம் தண்ணி அரைச்சி வச்சுக்கிடுவோம். வச்சு கருவாடு கொதிக்கிட்ட அப்புறம் போடுவோம். கருவாட்டை வாரேன் குழம்பு கொதிக்குது. குழம்பு வச்சுட்டு இப்போ நம்ம கருவாடு வச்சுருக்கோம்ல, அரைச்சி போடுறோம். அப்படியே கிடந்து வேகட்டும். வாரேன். நல்லா கொதித்து இது பண்ணுவோம். தேங்காய் பால் வச்சுருந்தோம்ல, நான் வச்சுருக்கேன் தேங்காய் பால், அது அப்புறமா கடைசியாக ஊற்றி இன்னும் சத்த கொதிக்கவும் இறக்கிட்டு பார்ப்போம். ஐடியா இருக்க பெருசாக போயிடும், இறக்கிட்டு பார்ப்போம்.